தமிழ்ச்சங்கம் கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூரில் துவங்கப்பட்டு 64 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 1950ஆம் வருடம் 7 பேர் கொண்ட படிப்பு குழுவாக துவங்கப்பட்ட பெங்களூர் தமிழ்ச்சங்கம் 1960ஆம் ஆண்டு பெங்களூர் தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் பதவி பெற்ற அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 64 ஆண்டுகளாக முதலிலே தமிழுக்காக, தமிழுடைய வளர்ச்சிக்காக ஒரு இலக்கிய அமைப்பாக துவங்கப்பட்ட பெங்களூர் தமிழ்ச்சங்கம் பின்னர் இங்கே வாழுகின்ற 1 கோடி எண்ணிக்கையில் உள்ள தமிழர்களுக்குடைய பாதுகாப்பு அரணாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற காவிரி சிக்கல் கலவரத்தின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்ச்சங்கத்தின் உதவியை தமிழர்கள் எதிர்பார்த்து சங்கத்தை அணுகினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே ஏற்படுகிற எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரு அமைப்பாக பெங்களூர் தமிழ்ச்சங்கம் விளங்கி வருகிறது. 1991ஆம் ஆண்டு திருவள்ளூருக்காக பெங்களூர் தமிழ்ச்சங்கம் சிலை அமைத்தது. ஆனால் கடைசி நேரத்திலே சிலை திறக்கப்படாமல் 18 ஆண்டு காலம் மூடி வைக்கப்பட்டிருந்தது. 1 கோடி தமிழர்கள் வாழுகின்ற மாநிலத்திலே அவர்களுடைய உரிமையான திருவள்ளுவர் சிலை கூட திறக்கப்படாமல் 18 ஆண்டு காலம் மூடி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு, பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னால் 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18 ஆண்டுகளுக்கு பிறகு திருவள்ளுவர் சிலை கர்நாடக அரசாலும் தமிழ்நாடு அரசாலும் இணைந்து அப்போதைய முதல்வர்களான மாண்புமிகு எடியூரப்பா அவர்களாலும் கலைஞர் அவர்களாலும் இணைந்து திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் பெங்களூர் தமிழ்ச்சங்கம் இங்கே இருக்கிற அரசுகளோடும் அரசியல் கட்சிகளோடும் ஒரு நெருக்கமான உறவை நாம் மேற்கொண்டு இங்கே இருக்கிற பல்வேறு சிக்கல்களை தீர்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் இங்கே இருக்கிற தமிழர்களுக்காக பெங்களூர் தமிழ்ச்சங்கம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப நாம் அனைத்து துறைகளிலும் உரிமையை பெற வேண்டும் என்பதுதான் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் எண்ணம். அதை செயல்படுத்துகிற விதத்தில் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கின்ற தமிழர்கள் அவர்களுடைய அரசியல் கட்சியிலே பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும். அதன் வழியாக அரசியல் பொறுப்புகளுக்கு நாம் வர வேண்டும். அதற்கான ஒற்றுமையும் வலிமையும் நாம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் திருவள்ளுவர் சிலை திறந்துப்பட்டதற்கு பின்னால் திருவள்ளுவரையே அடையாளமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பெரும் ஊர்வலத்தை நாம் நடத்தி வருகின்றோம். அதில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பங்கு பெற்று வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பலருடைய எண்ணத்தை, பலருடைய கருத்தை மாற்றியிருக்கிறது. தமிழர்களை நாம் இன்னமும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது, அவர்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சியினர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.